வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். இன்ட்ராடேக்கு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா 22,605 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே நமக்கு ஏதாவது சார்ட் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு பார்த்துட்டு இருக்கீங்க 2 லெவல்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன மாற்றம் வரும், அல்லது ஒரு சின்ன சைட்வேஸ் கொடுக்கலாம். கொடுத்து இதையும் தொடர்ந்து இந்த ஜோனை வெளியில தாண்டி 22,703 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இங்கே டச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணுவோம். ஜோனுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆச்சுன்னா 22,829 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா முதல் சப்போர்ட் லெவல் 22,381. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேட்டர்ன் அனலைஸ் பண்ணலாம். இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இதை தொடர்ந்து இந்த லெவலெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்குதுன்னா அடுத்த லெவல் 22,255 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கேயும் 2 பேட்டர்ன் இருக்கு. அடுத்து இங்கே எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா இதை தாண்டி 22,157 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜோன் செட் பண்ணி என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஒரு சில சமயங்களில் என்ட்ரி ஆகும், ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் திரும்பவும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட போக்கை மாற்றி கீழே இறங்கிட்டு இருந்தது மேல் நோக்கி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும். தொடர்ந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், அது மேலே போயிட்டே இருக்கு, இந்த இடத்துல நமக்கு கீழே இறங்கும் அப்படின்னு உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் ட்ரேடிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இந்த லெவல்ஸை வச்சு இந்த லைன்ஸை ட்ரா பண்ணியிருக்கு. இதில் நம்ம இந்த பிட்ச் ஃபோர்க் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டம் எடுத்த லெவலுக்கு பிட்ச் ஃபோர்க்கை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிட் லைனுக்கு பேஸ் லைனுக்கும் கீழே தான் நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேலும் இதோட போக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீங்கள் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறத இங்கே பார்க்குறோம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃப்ளாட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ஃப்ளாட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கரெக்ஷன் வந்து திரும்பவும் இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மூமெண்ட்ல மேலே நடக்க போகுதா கீழே நடக்க போகுதான்னு பார்க்கணும். அல்லது நமக்கு டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மேல் நோக்கி அப்பாகி திரும்ப அடுத்த நாள் வந்து டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த சைட்வேஸ் மூமெண்ட் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்ஷன் கொடுக்க போகுதா அல்லது அதோட மார்க்கெட்டோட மேல் நோக்கியே தொடர்ந்து நகர போகுதா அப்படிங்கிறத ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணிட்டு அங்கே எக்ஸிட் ஆகுதான்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து மேல் நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரே இடத்துல என்ட்ரி ஆகி ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா சைட்வேஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அந்த போக்கில் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம்.
இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட். இந்த ஒன் டே சார்ட்ல இந்த கேண்டில் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இது வந்து ஹெக்கி நாஷி அப்படிங்கிற இந்த நம்மளோட சார்ட் பேட்டர்ன் வந்து நம்ம கேண்டில் பேட்டர்னை மாத்திருக்கோம். இதுல பார்க்கும் பொழுது ட்ரெண்ட் வந்து இப்போ எந்த ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இந்த ரெட்டா இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்ட், கிரீனா இருக்கிறதெல்லாம் நமக்கு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா இங்க நமக்கு டவுன் ட்ரெண்ட்லயே மூவ் ஆயிட்டு இருந்தது. இங்க கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. கிரீன் சிக்னல் கிடைச்சு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரீனு ரெட்டுன்னு நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃப்ளாட்டான மூவ்மெண்ட் இருக்கு. இந்த ஃப்ளாட்டான மூவ்மெண்ட்லாம் இங்கே நம்ம நிறைய இடத்துல இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும். கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே கீழே இறங்கி இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பு கொடுத்து திரும்ப டவுன் ஆயிருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிளாட் மூமெண்ட்ல தொடர்ந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு இதோட மேல நோக்கி நகரும் பொழுது கேண்டில் ஸ்டிக்கோட வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். இதோட கேண்டில் ஸ்டிக்கோட வித்தியாசத்தையும் கரெக்ஷன் கொடுக்கும் பொழுதும் அந்த க்ளோசிங் பாயிண்ட் ஓப்பன் பாயிண்ட்டை வச்சே நம்ம மார்க்கெட் வந்து எப்படி மேலேயே தொடர்ந்து போதா கீழே வரப்போதா அப்படிங்கிறதையும் ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இரண்டாவது சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா இந்த லெவலுக்கு அப்புறம் நமக்கு கரெக்ஷன் வந்து கீழ் நோக்கி வரப்போகுதுன்னா எங்க வரைக்கும் வரலாம்னா 21,900 வரைக்கும் திரும்ப நமக்கு வந்துட்டு கரெக்ஷன் வந்து அடுத்து முதல் சேனலுக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது என்ன ஆகும்னா மேல் நோக்கி நகரும் பொழுது 22,800 வரைக்கும் போயிட்டு இங்க நமக்கு இது ஒரு கரெக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப என்ன ஆகும்னா நமக்கு கீழ் நோக்கி 22,000 பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் கீழ் நோக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணணும். 22,800ல இருந்து 850 வரைக்கும் நீங்க ஒரு ஜோன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜோனை உடைச்சு மேலே ஏறுதுன்னா நமக்கு இந்த முதல் சேனலுக்குள்ள நுழைஞ்சு எங்க வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னா 23,800 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இது வந்து இன்ட்ராடே கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மேலும் இங்க நமக்கு இதே தான் ஃபிளாட்டா தான் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆனது. மேலும் இதோட பைவட் பாயிண்ட் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா 48,491 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கே பார்த்தோம்னா கரெக்டா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இங்கேயும் நமக்கு ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து இந்த முதல் ரெசிஸ்டன்ட் லெவலோட மேட்ச் ஆகுது. அப்ப இங்க ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றத்தை தாண்டி தொடர்ந்து மேலே ஏறுதுன்னா 48,628 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கேயும் நமக்கு நிறைய பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகிறத பார்க்க முடியுது. அப்ப இங்கேயும் இதையும் தாண்டி மேல் நோக்கி போகுதுன்னா 48,776 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட் தாண்டி கீழ் நோக்கி மூவ் ஆச்சுன்னா 48,206 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் ஏகப்பட்ட பேட்டர்ன் வந்து நமக்கு இங்க மேட்ச் ஆகுது. இதையும் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 48,058 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு ஏன் செக் பண்றோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் இந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகும். அப்ப அந்த மூவ்மெண்ட் ஆகும் பொழுது அடுத்த கட்டம் மேல் நோக்கி இருக்கலாம், கீழ் நோக்கி இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம ரொம்ப மேல் நோக்கி மூவ் ஆக போகுது அப்படின்னா நம்ம அது ஒரு பிளானும், அதாவது ஏற்கனவே ஓப்பன் பண்ண ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல தொடர்ந்து கீழே தான் இறங்க போகுதுன்னா அந்த ஆர்டரை நம்ம கண்டினியூ பண்ணி அடுத்த லெவலுக்கு வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பேட்டர்னை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம். அடுத்த லெவல் பார்த்தோம்னா 47,921 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்துச்சுன்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து இதுக்கு அடுத்த கட்டம் 47,800 கிட்ட நமக்கு அடுத்து 5வது பாட்டம் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரெக்டா இந்த இடத்துல பிலோ லைன்ல தான் பிட்ச் ஃபோர்க்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்க முதல்ல
வியாழக்கிழமை பிட்ச் ஃபோர்க்கோட பேஸ் லைனை டச் பண்ணது. இப்போ கொஞ்சம் நமக்கு மேலே ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்த லெவல் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு, அதாவது 48,700 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு ஜோன் செட் பண்ணிட்டு அந்த ஜோனையும் தாண்டி நமக்கு மார்க்கெட் வந்து இங்க மிட்லைனை தாண்டி போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த மிட்லைனர் வந்து தாண்டிடுச்சு பேங்க் நிஃப்டி அப்படின்னாலே அடுத்த கட்டம் நமக்கு என்ன ஆகும்னா மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே நமக்கு திரும்பவும் என்ன இந்த பேஸ் லைனை தாண்டி பேங்க் நிஃப்டி கீழே க்ளோஸ் ஆகுற நிலைமையில திரும்பவும் பேங்க் நிஃப்டி கீழே நமக்கு 47,500 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த லைன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு நம்ம இங்க டிரா பண்ணியிருக்கத பார்த்துக்கோங்க. இங்க 3 சேனல், இந்த கேண்டில் பேட்டர்னும் ஹெக்கி நாஷியோட கேண்டில் பேட்டர்ன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அப் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல மேலே ஏறி இங்க டவுன் ட்ரெண்ட் தெரியுது. நடுவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ்டா ஒரு சின்ன ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த ஹெட் அண்ட் ஷோல்டரும் நமக்கு சின்னதா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னொரு பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த பாட்டம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து 1வது சேனலுக்கு நுழைய போதா 3வது சேனலுக்குள்ள நுழைய போதா அப்படிங்கிற மார்க்கெட் நியூஸையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம அதை ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். இந்த 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருச்சுனாலே நமக்கு அடுத்து 47,500 அந்த மாதிரி லெவலுக்கு போறதுக்கு கண்டிப்பா அதிக வாய்ப்பு உண்டு. இதுவே இந்த இடத்துல நமக்கு திரும்ப ஒரு பவுன்ஸ் கொடுத்து மேல மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருப்போம். 48,700ல 48,700ல டச் பண்ணி திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அல்லது நமக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நிறைய வந்துச்சுன்னா 1வது சேனலை நோக்கியும் நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.